அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ மங்களமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருக என்ன செய்ய வேண்டும், வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பெரியவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்யும் போது சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்றுதான் ஆசி வழங்குவார்கள். சர்வ மங்களம் என்று சொல்லும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் என்று அர்த்தம். இதோடு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு என்பது மிகவும் உகந்த வழிபாடாக திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று 5 ரூபாய் வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என கூறப்படுகிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாலட்சுமிக்கு உகந்த கிழமையாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது. இன்றைய நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பலரும் மிகவும் மங்களகரமாக திகழ்வார்கள். மற்ற நாட்களில் எப்படி இருக்கிறார்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை மட்டும் மிகவும் சுத்தபத்தமாக ஆன்மீக ரீதியாக வழிபாடுகளை மேற்கொண்டு இருப்பார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் சர்வ மங்களமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகி சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை இன்று இரவு 12 மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வேண்டும், ஒரு 5 ரூபாய் நாணயம் வேண்டும். இவை 2 மட்டும் இருந்தாலே போதும். பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அனைத்து விதமான செல்வ செழிப்பையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை பரப்பி வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு வலது கையில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து மூடிக்கொண்டு மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாலட்சுமி தாயார் என்று அனைவரையுமே மனதார நினைத்து கொண்டு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதி பெருக வேண்டும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் 20 நிமிடம் வரை நிறுத்தி நிதானத்தோடு முழு மனதோடு சொல்ல வேண்டும். இப்படி சொல்லி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை கல்லுப்பின் மீது வைத்துவிட்டு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்கள். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு கல்லுப்பு இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்து எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைத்து புழங்குவீர்களோ அந்த இடத்தில் கொண்டு போய் வைத்து விட வேண்டும். பீரோ என்றால் பீரோவிற்குள் வைக்கக்கூடாது, பீரோவிற்கு பக்கத்தில் வைக்க வேண்டும். இதை மூடியும் வைக்கக்கூடாது, திறந்துதான் வைக்க வேண்டும். இன்று இரவு முழுவதும் இது இப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள். இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு பிளாஸ்டிக் கவரிலோ அல்லது பேப்பரிலோ மடித்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும். இப்போது மந்திரத்தை பார்க்கலாங்க. சிவகாரி வசி வசி. இப்படி செய்வதன் மூலம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதோடு சர்வ மங்களமும் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யத்துடன் வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.